பிரைடல் ப்ளவுஸில் வரக்கூடிய இந்த லீஃப் ஒரு பிகினர் எப்படி ஈஸியாக ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது நம்மளோட ஆரி சேலஞ்சில் டே 220. லீஃப் ஷேப் கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 to 6 கட் பீடு இன்சர்ட் பண்ணி கட் பீடு ஒட்டி ஒரு செயின் பக்கத்துலேயே குட்டி லாக் பண்ணுங்கள். அகெயின் ரைட் சைடில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைன்லேயே கொடுத்து ஒரு 4 கட் பீடு இன்சர்ட் பண்ணி கரெக்டாக சென்டரில் லாங் அண்ட் ஷார்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் பிளைனாக லாங் அண்ட் ஷார்ட் கொடுத்துட்டு நம்மளோட லீஃபோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த லீஃப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா இதில் குட்டி சைஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் கட் பீட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டைம் நிறைய சேவ் ஆகும். சுகர் பீட்ஸ் த்ரெட் கூட யூஸ் பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு 3000க்கு மேலே வரக்கூடிய பிரைடல் ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஆரி எம்ப்ராய்டரி நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 999 ரூபாய்க்கு யாருமே சொல்லிக் கொடுக்காத ஒரு தொகையில் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய ஆரி எம்ப்ராய்டரி டிப்ஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.